ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே சாட்டர்டே 2 நாள் வேளாங்கண்ணிக்கு போனது தான். என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியும் காட்ட போகிறேன். இது எதுக்குன்னு கேட்கலாம், எல்லாம் ஒரு விளம்பரம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னோடய ஃபேமிலி கூட தான் போனோம். நாங்கள் வருஷம் எப்போவும் போகிறது தான். அதே மாதிரி தான் இந்த வருஷம் நாங்கள் இந்த டைம் நேரம் சென்னையிலேருந்து போனோம். அம்மா அப்பா எல்லாருமே ஊர்லேருந்து வந்துடுவாங்க அப்படின்னு நாங்கள் கரெக்டாக 4:30க்கே வேளாங்கண்ணி போய் ரீச் ஆயாச்சு. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே செம்ம வைப்பாக இருந்தது. நல்லா குருவி சவுண்ட், அப்படியே ஒரு பாசிட்டிவாக இருந்தது. நான் வேளாங்கண்ணி கோயில் இறங்கும்போதே எங்கள் அம்மா வந்து முன்னாடி நிற்பாங்க, கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்க அப்படின்னு நினச்சேன். பட் நேற்று அன்னைக்கு வந்து ஆடி 18 நாள் அண்ணன் வண்டியை சவாரிக்கு கொடுத்துட்டான். இந்தா வரும் அந்தா வரும் அப்படின்னு மறுநாள் நைட்டு தான் வந்தாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நானா ஓகே, பட் செல்வா ஏதாவது நினைப்பானோ அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அம்மா புளிச்சாதத்தை நம்பி தான் இருந்தேன். அம்மா தான் வரலையே அப்படின்னு நேராக போய் சாப்பிட போயாச்சு. செல்வா இட்லி சாப்பிட்டா, நான் அப்படியே பூரி நல்லா தான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும் அப்படின்னே நாங்கள் கோயிலுக்குள்ளே மட்டும் போகவே இல்லை. லைட்டாக வெளியிலே இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நானும் செல்வாவும் இதான் ஃபஸ்ட் டைம் 2 பேர் மட்டும் வெளியில் வருது. மற்ற எங்கே போனாலும் ஒன்று ஃபேமிலி கூட ஒன்று ஃப்ரெண்டு கூட தான் போவோம். சரி வாடா இந்த டைமாவது கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே கிளம்பியாச்சு. போனதுமே ஃபஸ்ட்டாக இந்த பெரிய ஏசஸில் தான் ஸ்டார்டிங்லேயே போனோம். வருஷம் வருவோம், பட் இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டே தூரமாக இருந்துகிட்டே பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பக்கத்தில் போய் பார்த்து நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாச்சு. செல்வாக்கு இதுக்கும் நடந்ததுக்கே டயர்டாயிருச்சு, கால் வலிக்குதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அங்கேருந்து கெஞ்சி கெதறி இன்னொரு பெரிய கோயிலுக்கு இல்லை சின்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். சின்ன பிள்ளையில ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், இப்போலாம் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. போன டைம் 2-3 வருஷம் வரும்போதெல்லாம் இதுக்குள்ளே போய் பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் சின்ன கோயிலுக்கு முன்னாடி வந்து மாதாம்மா தீர்த்தம்னு ஒன்று இருக்கும், கண்ணாடிலாம் போட்டு அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டோரி கேட்டிருப்பீங்களா, மாதாம்மா வந்து ஆடி மேய்ச்ச ஒரு பையனுக்கு தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க, பால் கொடுத்துருப்பாங்கன்னு. அந்த ஸ்டோரி இந்த இடத்துல தான் நடந்தது. இதுதான் ஃபஸ்ட்டாக போய் எட்டி பார்க்குறேன். முன்னாடி கிணறு மாதிரி இருந்தது, இந்த டைம் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இது சின்ன பிள்ளையில வந்து சின்ன பிள்ளை இந்த சின்ன பிள்ளை வந்து இதுக்கும் செம்மையாக முட்டி போட்டு நடப்போம், ஓடுவோம். இப்போ வந்து தரையில் நடக்கிறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது, அப்புறம் எப்படி இந்த மண்ணில் முட்டி போட முடியும் அப்படின்னே நானும் செல்வாவும் பேசிட்டு போனோம். பட் ஒரு நாள் வரணும். சின்ன கோயிலேருந்து பார்க்கும்போது பெரிய கோயில் அப்படியே தெரியும், பட் இடையில மட்டும் அந்த முட்டி போட்டு நடக்கிற மண் மட்டும் போட்டிருப்பாங்க. செல்வா இதுக்கு நடந்தக்கே செம்ம டயர்டாக ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. சின்ன கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மரத்துக்கு சுற்றி அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்களா தர, அது மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தோம். செல்வாவோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வேளாங்கண்ணிக்கு தான் சவாரி வந்திருந்தாங்க, விஜயனோட கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டே இருந்தான். அம்மா வராதனால எனக்கு அழுகே வந்துருச்சு. செல்வா இதுக்கு மேலே வரமாட்டாங்க, நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அம்மா ஃபோன் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம், வண்டி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நிம்மதியாக இருந்தது. அப்போ தான் நான் ஜூஸு ஐஸ்லாம் வாங்கணும்னு சாப்பிடணும் ஆசையாக இருந்தது. பட் அம்மா வரலையேன்னு ஒரு மன உளைச்சலே இருந்துட்டேன். அப்படியே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அம்மா கரெக்டாக ஒரு 6:30க்கு தான் வந்தாங்க. அதுக்குள்ளே நான் பசிக்கும் அப்படின்னு சாப்பிட கிளம்பியாச்சு. சாப்பாடு வெளில பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னு போனால், உள்ளே போனால் எதுவுமே நல்லா இல்லை. குழம்பு நல்லா இல்லை, சாப்பாடு சரியான அரிசி, உப்பு கூட்டு சரியான உப்பு, விருப்பமே இல்லாமல் தான் சரி சாப்பிட்டாச்சு. பிரியாணியாவது சாப்பிட்ருந்துருக்கலாமே அப்படின்னு சாப்பிட்டாச்சு. பழைய கோயிலுக்கு முன்னாடி நிறைய இடத்துல தண்ணி வசதி இருக்குது, பட் கொஞ்சம் உப்பாக இருக்கும். பழைய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அங்கே கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அங்கே நானும் செல்வாவும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. அப்படியே செல்வா டீ வடை பச்சி போண்டா அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அவன் தான் சாப்பிட்டான், நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு போண்டா மட்டும் சாப்பிட்டுட்டேன். அம்மா கரெக்டாக ஒரு 6:30க்கு வந்துட்டாங்க. அப்போ தான் என் மூஞ்சியில் கொஞ்சம் சிரிப்பே வந்தது. இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் அப்படின்னு என்னென்னமோ மைண்டை யோசிச்சுட்டேன். அம்மா வந்ததும் முன்னாடி நிற்கும் அப்படின்னு பார்த்தா அம்மா வரும்போது நான் தான் முன்னாடி நின்னேன். இது என்னோடய ஃபேமிலி, என் செல்ல புருஷன், என் செல்லம்மையா, எங்கள் மச்சான், இது எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இருந்தவா. வந்தது எல்லோரும் கிளம்பி சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. நேராக புது கோயிலுக்கு போனோம். நைட் டைம் மாஸ் நடந்தது. மாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு மேலேயே மாடி மாதிரி போகும். நான் எப்போவுமே அங்கே போக மாட்டோம், வெளியிலே சாமி கும்பிட்டோம். எப்போவுமே ஒரு நாள் தான் ட்ரிப் பிளான் பண்ணி வருவோம். இந்த டைம் தான் 2 நாள் பிளான் பண்ணதுனால நல்லா பொறுமையாக எங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி போயாச்சு. அது மேலேருந்து கீழே பார்க்கும்போது ஃபுல் வேளாங்கண்ணி அவ்வளோ அழகாக தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் அடுத்துலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போய் பாருங்கள். செம்ம அழகாக இருந்தது. என்ன மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே இருந்தே ரொம்ப நேரம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கேருந்து கடலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நைட் டைம்லாம் நாங்கள் போகிற டைமில் குளிக்கிறதுக்கு வசதி இல்லை, நான் எல்லாமே முடிச்சுட்டாங்க போல் அப்படின்னு. போகும்போது என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்கக்கூடாது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு பிளான் பண்ணிகிட்டே போனோம்.
செல்வா இருந்தால் செல்வா கூடயே தெரிவேன். பட் செல்வாவும் எங்கள் அம்மாவும் இருந்தாங்கன்னா எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டே தான் இருப்பேன். நானும் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மாவும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுது அப்படின்னு எனக்கே தெரியும். அக்கா பக்கத்துலேயே இருப்பாள். அப்பப்போ அம்மா வந்து பார்ப்பால, அதனால் அவ்வளோவா இருக்காது. நான் கொஞ்சம் தூரமாக இருக்கேன், படித்ததுலேருந்து தூரமாக வேலை பார்த்தேன். எல்லாமே நான் கொஞ்சம் தூரமாகவே இருக்கிறதுனால எங்கள் அம்மா என்னை அதிகமாக மிஸ் பண்ணேன். எங்கள் அக்கா வந்து படித்தது பக்கம் எல்லாமே பக்கத்துலேயே எங்கள் அம்மா கூடவே இருந்ததுனால அவ்வளோவா தெரியாது. ஆனால் எங்கள் அக்கா நினைப்பா என் மேலே தான் பாசம் அதிகம்னு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு 3 பேருமே ரொம்பவே பிடிக்கும். இல்லை கடல் வீப் செம்மையாக இருந்தது. ஏன்னா அலையும் நல்லா பயங்கரமாக இருந்ததா அப்படின்னு எல்லாமே முடிச்சு சிலமே ராட்டினம் சுற்றினா எங்கே போனாலும் இந்த பசங்களுக்கு மட்டும் காரு வாங்கணுன்னு தான் தோணும் போல். எப்படியோ ஒரு செல்லப்பாட்டை அடம் பிடிச்சி ஒரு கார் வாங்கிட்டான். அவன் மூஞ்சியில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மா எடுத்துக்காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வண்டியை எடுத்து அங்கேயே ஓட்டி விளாண்டுட்டு இருந்தான். எல்லாமே முடிச்சுட்டு கோயிலே படுத்துட்டோம். அங்கேயே படுக்கிறதுக்கு இட வசதிலாம் இருக்குது. முடிச்சுட்டு பழைய கோயிலுக்கு அப்படியே காம்பவுண்ட் சுவருக்கு பின்னாடி வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அங்கே தான் வருஷம் போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வருவோம். காசு தங்குறதுக்கு 200 கேட்பாங்க. எப்போது மாதிரி மீன் வாங்கியாச்சு. இந்த டைம் வந்து சீலா மீனும் கெளுத்தி மீன். என் குடும்பம் எங்கே போனாலும் இந்த கெளுத்தி மீனை மட்டும் விடாது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கெளுத்தி மீன் பிடிக்கும். எனக்கு மட்டும் தான் பிடிக்காது. எங்கள் அக்கா சாப்பிட மாட்டா. எங்கள் மச்சான் காய் எல்லாருமே நறுக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா வேலை பார்க்குற மாதிரியே சீன் தான் எப்போவுமே. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சின்ன எடுபடி வேலை பார்த்து தண்ணி எழுதி கொடுத்துட்ருந்தேன். அம்மா எல்லா குழம்புமே வச்சுட்டாங்க ரெடியாக. காலையில் சாப்பிட 11 மணி ஆயிடுச்சு. அது வரை சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா அண்ணன் வெளியில் இளநீ குடிச்சிட்டு தேங்காய் மட்டும் வாங்கி கொண்டு வந்தான். அந்த தேங்காவை தான் சாப்பிட்டேன். இங்கே வந்து தங்குறதுக்கு ஒரு நாள் வாடகை வந்து 200 அந்த இடத்துக்கு. தண்ணி கேன் வந்து கண்டிப்பாக வெளில கொண்டு போயிருங்கப்பா. இங்கே தண்ணி கேனு ஒரு கேனு 80 சொல்லுவாங்க. அப்போ 2 கேன் வாங்கணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து விறகு அவங்களே கொடுப்பாங்க. விறகும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அங்கே குளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 கேட்பாங்க. பாத்ரூம் போகிறதுக்கு 10 ஃபோன் சார்ஜ் போகிறதுக்கு 20 இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்குலாம். பட் ஓகே, எல்லாமே கம்பேரிபிளாக எங்களுக்கு 500 முடிஞ்சிருச்சு. சாப்பாடு எல்லாமே ரெடியாக நான் தான் மீன் பொரிச்சு கொடுத்துட்ருந்தேன். எல்லாமே சாப்பிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா எங்களுக்கு மீன் பொரிச்சு கொடுத்துச்சு. அப்புறம் நான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே செம்ம டயர்டாக தூங்கவே இல்லை ட்ராவல் பண்ணது அப்படின்னு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு. நல்லா சிலுசிலுன்னு காற்று அடிச்சிச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெக்கையாயிடுச்சு. அதிலே வேர்த்து எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. அப்படியே எழுந்திரிச்சு எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு கடலுக்கு குளிக்க போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஏன்னா திருப்பி எப்படி இங்கே தான் கடலில் குளிச்சுட்டு திருப்பி இங்கே குளிக்க வரும் அப்படின்னு ஒரு சில திங்ஸ் மட்டும் வச்சுட்டு பாதியை மட்டும் எடுத்துகிட்டு போனேன். இங்கேருந்து போகும்போது எங்கள் அம்மா குளிக்கல, எங்கள் அப்பா குளிக்கல, எங்கள் அக்கா குளிக்கலன்னு சொல்லிட்டா நான் எங்கள் அண்ணன் எங்கள் மச்சான் செல்வா மட்டும் குளிக்கிற மென்ஸில் போனோம். அப்போ அங்கே போய் நாங்களாம் குளிக்கவும் எல்லாருக்குமே ஆசை வந்துருச்சு. எங்கள் அம்மா அமாவாசை அப்படின்னு அமாவாசைக்கு குளிக்கணும் அப்படின்னு குளிச்சிச்சு எங்கள் அம்மா. எங்கள் அக்கா நான் குளிக்கவும் ஜாலியாக வந்துட்டா குளிக்க. எங்கள் அப்பாவுக்கு தண்ணியை ஒத்துக்காது, எங்கள் செல்லம்மையனுக்கும் தண்ணியை ஒத்துக்காது. 2 பேருமே குளிக்கல. அப்படியே குளிச்சுட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்தாச்சு. நான் சொன்னேன் இங்கே குளிக்கிறதுக்கு 20 வாங்கினாங்க. நம்ம 5 பேர் குளித்தோம். 50-100 அதெல்லாம் கனெக்ட் பண்ணி மொத்தம் 50-500 சம்திங் வந்தது எல்லாமே சேர்த்து. மறுபடியும் மதிய சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டோம். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. அம்மா இந்த டைம் ஷாப்பிங் வரலேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு. நான் எங்கள் அக்கா ஃபேமிலி மட்டும் போயிருந்தோம். அக்கா தனியாக போயிட்டா, நாங்கள் தனியாக போயிட்டோம். அப்படி மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நேராக போய் மெழுகுவர்த்திலாம் வாங்கிட்டு நல்லபடியாக ப்ரேயர் பண்ணியாச்சு. எனக்கு எப்போவுமே எங்கே போய் சாமி கையெடுத்து கும்பிட்டாலும் என் குடும்பம் பிறந்த வீடும் புகுந்த வீடும் நல்லா இருக்கணும்னு தான் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த டைம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ப்ரேயர் பண்ணேன். முக்கியமாக ஜெயலக்ஷ்மி அக்கா அவங்களுக்காக நான் ரொம்பவே ப்ரேயர் பண்ணேன். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து ஜெபமாலெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரேட் அதிகமாக இருந்தது. பட் ரேட் அதிகமாக இருந்தால் அது மட்டும் வாங்கணும் அப்படின்னு வாங்கியாச்சு. அதை தவிர நான் வந்து காலையில் நைட்டு போகும்போது இது வாங்கணும் அது வாங்கணும் பிளான் பண்ணேன். பட் வந்து மறுநாள் நைட்டு போகும்போது எதுவுமே வாங்க தோணலை. எல்லாமே அநியாய ரேட்டாக இருந்தது. ரேட்டு பார்த்தா கண்டிப்பாக எதுவுமே வாங்க முடியாது. இங்கே வாங்குறதுக்கு நான் சென்னையிலே வாங்கியிருப்பேனே அப்படின்னு எனக்குன்னு எதுவுமே வாங்கலை. பொரி கடலை அது மட்டும் அத்தை வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்படியே பானிபூரி கேட்டேன். பாப்பா அந்த சுண்டல் வாங்கி கொடுத்தான். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளாக எனக்கு கொலாய் புட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை. செல்வாட்டை கேட்டுகிட்டே இருப்பேன். இங்கே பார்த்ததுமே வாங்கி கொடுத்துட்டா. பட் நல்லா இல்லையா, சரி நான் சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். எல்லாருமே முடிச்சுட்டு வந்தேன். என் செல்லம்மையா எங்கள் அக்கா எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த டைம் போய் எங்கேயும் கார் வாங்கிட்டு வந்திருந்தான். முடிச்சுட்டு எல்லாருமே நேரம் அம்மா பார்க்க போயாச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு எங்கள் வீட்டில் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு கிளம்பிட்டாங்க ஊருக்கு. நானும் செல்வாவும் வேளாங்கண்ணிலேருந்து நேராக சென்னை கிளம்பியாச்சு. இந்த டைம் செம்ம ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. எப்பவுமே ஒரு நாள் தான் வருவோம். அவசர அவசரமாக பண்ணுறோம்
பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் இருந்து நிதானமாக பொறுமையாக பண்ண மாதிரி இருந்தது. நாங்கள் எப்படியும் அடுத்த வாரம் ஊருக்கு போவோம், அதனால் பெருசாக ஃபேமிலியை மிஸ் பண்ண மாதிரி இல்லை, அடுத்த வாரம் போய் பார்க்குவோம் அப்படின்னு. ஒரே ஒரு வருத்தம் தான், எங்கள் அண்ணன் லூஸ் பையன் தான் ஃபோனை தொலைச்சிட்டான். இது ஒன்று எங்கள் அண்ணனுக்கு புதுசு இல்லை, பட் இருந்தாலும் கோயிலில் வந்து காருக்குள்ள வச்சுட்டு தூங்கினதான் எவ்வளோ ஆட்டையை போட்டாங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்படியே அனுப்பி வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் ட்ரெயினில் தான் கிளம்பினோம். நாகூரில் போய் நேராக ட்ரெயின் ஏறி காலைல சென்னை வந்தாச்சு. நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா பேர் வேளாங்கண்ணி பக்கத்தில் தான் எங்கள் ஊர், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் வர முடியல, அது உங்களுக்கே தெரியும். அடுத்த டைம் நானும் செல்வா வந்திருந்தால் கண்டிப்பாக வரோம். இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக நின்று பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.